அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் 14 முதல் தமிழ் புத்தாண்டு ஆரம்பமாகிறது. இந்த ஆண்டுக்கு பேர் விஸ்வாசுவ ஆண்டுன்னு சொல்லுவாங்க. வாங்க ரிஷப ராசிக்கு இந்த ஆண்டில் எப்படி பலன் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆண்டில் சூரிய பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு நினைத்ததை நடத்தி கொடுப்பாரு. ராகு கேதுவின் சஞ்சாரம்னால வியாபாரத்தில் உங்களுக்கு அக்கறை தேவைப்படும். சனி பகவான் விலகி இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறனால உங்களுக்கு நன்மை தான் நடக்கும். குருவின் சஞ்சாரமும் உங்களுக்கு பாதகத்தையும் வழங்குவார், நன்மையும் வழங்குவார். இந்த ஆண்டு உங்களுக்கு அரசாங்கம் மூலம் ஏதாவது ஆதாயம் கிடைக்கும். ஏன்னா ராகுவின் சஞ்சாரம் அது மாதிரி இருக்குது. உங்களுக்கு பணி நிரந்தரமாக கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் தொழில் ரீதியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா லாபங்களை உயர்த்துறதுக்காக நீங்கள் நேர்மையான வழியிலையும் கடுமையாக உழைக்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தடைகள் விலகி நன்மை நடக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி ஞானம் அதிகமாக உங்களுக்கு ஏற்றம் காண்டுவீங்க. அதே இது மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குணமாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்கும். திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். ஏற்கனவே குடும்பத்தில் சில பிரச்சனைகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக சூரிய பகவானால் நிவர்த்தி ஆகும். கொஞ்ச நாள் நீங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அதே சமயம் செவ்வாய் அன்று செவ்வாய் பகவானை வழிபட்டு வாருங்கள். ரிஷப ராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் நன்மை தான் நடக்கும். இருந்தாலும் காத்திருப்பு அவசியம். மீண்டும் அடுத்த ராசியுடன் நாளை சந்திக்கலாம். அதில் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உதயசங்கர். நன்றி.